ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இந்த வசனத்தில் என்ன வாசிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களாகிய எபிரேயர் எகிப்திலே அடிமைகளாக இருந்த நாட்களிலே அவர்களை பார்வோன் ஒடுக்க நினைத்தான். நிறைய வேலைகளை கொடுத்து அவன் நினைச்சா இவங்களை ஒடுக்கிட்டா இவங்க பலுகி பெருக மாட்டாங்க. இவருடைய பெருக்கத்தை பார்த்து இவர்களை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறானா, இவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் கவனித்த ஒரு காரியம் என்னன்னா, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள். சொல்லுங்களேன், ஒடுக்கப்பட ஒடுக்கப்பட நான் பெருகுவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. எவ்வளவு ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவு நாம் பெருகுவோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெருகி கொண்டுதான் இருப்பார்கள். அப்ப அந்த நெருக்கத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சில நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், ஏன் ஆண்டவர் இவ்வளவு நெருக்கம்? ஆனா வசனம் சொல்லுது எவ்வளவு ஒடுக்கினார். ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய், அப்படின்னா எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க என்ன செய்யறாங்களா, பெருகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது, நிறைய பிரச்சனை வந்தா நம்ம சொல்ல நிறைய பெருக்கம் வரப்போகுது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இவங்களை ஒடுக்கணும் நம்ம நினைக்கிறோம், ஆனா பெருகிட்டே இருக்கிறாங்க. இவங்க பெருக்கத்தை பார்க்கும் பொழுது அவன் எரிச்சல் அடைகிறான். பல நேரங்களிலே நம்மளை பார்த்து கூட ஒரு சிலர் எரிச்சல் அடைவாங்க. பார்த்துருக்கீங்களா? காரணமே இருக்காது. ஒன்றும் அவங்களுக்கு செய்திருக்கவே மாட்டோம், அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கொடுத்துருக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம நல்லா இருக்கிறத பார்க்கும்போதே அவங்களுக்குள்ள என்ன வருது, ஒரு எரிச்சல் வருகிறது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நான் நினைக்கிற ஒரு காரியம் நடக்கணும். பார்வோன்னு நினைச்சான் இவங்களை ஒடுக்கி விட வேண்டும், இவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடணும், இவங்களை நசுக்கணும்னு அவன் எவ்வளவு நினைச்சானோ அந்த அளவுக்கு அவர்கள் பலுகி பெருகுகிறதை பார்த்து அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார் அதான் நடக்கும். மனுஷர் நினைக்கிறது ஒரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார். கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ, தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். யோபின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு இதை எப்ப பேசுறாருன்னா, அவருடைய வாழ்க்கையின் கடைசியில பேசுறார். பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவித்த வந்த மனுஷன் அவர் சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனுஷன் தனியா ஒரு மனுஷனாக, ஒரு குடும்பமாக, அவருக்கு தெரியாத ஆபத்தான பாதையில அவர் போய் கொண்டிருக்கிறார். பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஆபிரகாமோட மோதினவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, ராஜாக்கள் தான் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையின்படி தான் அவனுடைய வாழ்க்கையில நடந்ததே தவிர எந்த ராஜா நினைத்ததும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கவே கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்லணும், கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. இவன் பார்வோன் என்ன நினைச்சானா, இவங்களை கஷ்டப்படுத்தி நெருக்கி இவங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் நெருக்க நெருக்க இவர்கள் பலுகி பெருகி கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் எரிச்சல் அடைகிறான். அவனுக்கு தெரியல, இவங்க பெருகுகிறது இவங்க பலத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே. நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே மனுஷ சித்தத்தின்படி அல்ல, தேவ வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். மனுஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, மனுஷனுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அதை தான் நம்புகிறேன், அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா உலகத்துல எந்த சக்தியும் அதுக்கு எதிர்த்து வரவே முடியாது. தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினால் எந்த காரியமும் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்யவே முடியாது. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறத தடை செய்யணும்னா நாம தான் தடை செய்யணும்.
உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்துக்கு வேறு ஒரு மனிதன் தடையாக இருக்கவே முடியாது. நீங்கள் அதற்கு என்னவா இருக்க முடியும்? தடையாக இருக்க முடியும். எனக்கு ஆண்டவருடைய சொன்னாண்டவரே, கர்த்தாவே, நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. உடைய வாக்குத்தத்த கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில தடையில்லாமல் நிறைவேறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜா இவங்களை நெருக்கி நெருக்கி பார்த்துட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பார்வோன் யாருக்கு கட்டளையிடுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆட்களாகிய எகிப்தியருக்கு கட்டளையிடுகிறான். என்ன சொல்லுகிறான்? எபிரேய பிள்ளைகள் பிறக்கும் போது பெண் பிள்ளையா இருந்தா விட்டுருங்க, ஆண் பிள்ளையா இருந்தா என்ன செய்யுங்க? தூக்கி நைல் நதியில போட்டுருங்க. இப்ப மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய ஞானத்தினால் ஏதாவது செய்யலாம் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் தேவ திட்டத்தை ஒரு நாளும் எந்த மனிதனும் தடை செய்யவே முடியாது. இப்ப யோசித்து பாருங்களேன். ஒரு எபிரேய பெண், அவள் கர்ப்பம் தரித்த நாள் முதல் அவளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். இந்த பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துருமோ, ஆண் பிள்ளையா இருந்தால் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ, இந்த பிள்ளையை கொண்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவள் ஒவ்வொரு நாளும் பயந்து 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 வாழ்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும். எல்லா பெண்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, பிறந்த பிள்ளையா தாயை கொண்டு போய் போட சொல்லல, எகிப்தியர் வந்து தூக்கிட்டு போவாங்க. எத்தனை பேர் புரியுது? எந்த தாயுமே தன் பிள்ளையை தூக்கி போட்ட சொன்னா போட மாட்டாங்க இல்லையா? எந்த தாய்க்கு மனசு வரும்? ஆனா கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் வந்து இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் எங்க போடுவாங்க? நைல் நதியில போடுவாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தீர்மானம் பண்ணுச்சு, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளையை கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேனுடைய தாய் அவங்க சொல்றாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் இது சம்பவித்தாலும் என் பிள்ளைக்கு இது சம்பவிக்காது. ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்கும் சம்பவிக்கிறது. எல்லா ஆண் பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள், எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் மோசேனுடைய தாய் மட்டும் தீர்மானம் பண்ணாங்க, தாய் தகப்பன் தீர்மானம் பண்ணாங்க, என் பிள்ளைக்கு இது நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் விசுவாசம். எல்லாமே பிரச்சனையா இருந்தாலும் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் என்ன செய்யாது? நடக்காது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பிள்ளை. அந்த தாய் தகப்பன்மார் மட்டும் யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளையை இந்த காலத்தில் எனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்றால் கர்த்தருக்கு இந்த பிள்ளை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியம் சொல்லுங்களேன், உங்க பிள்ளைக்கு குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என் பிள்ளை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சு, ஒருவேளை இன்னைக்கு பலவீனமான பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்க குடும்பத்தில் கொடுத்ததுனால அந்த பிள்ளையை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3 மாசம் பிறந்த குழந்தைய மோசேனுடைய தாய் என்ன பண்றாங்க? ஒளித்து வைக்கிறார்கள். அப்படின்னா இதுக்கு மேல செய்ய முடியாது. பிறந்த குழந்தை, இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா எல்லாருக்கும் வெளியே தெரியும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் துணி காய வச்சிருக்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த தாய் என்ன தீர்மானம் பண்றாங்களா? என்னால் என்ன முடியுமோ இந்த பிள்ளையை பாதுகாக்க நான் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன செய்யறதுனே தெரில, என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கறது இல்லை, ஃபோனை எடுக்காதன்னா கேட்கறது இல்லை, டிவி பார்க்காதன்னா கேட்கறது இல்லை, கெட்ட நண்பர்களோட சேராதன்னா என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை, எப்படிதான் என் பிள்ளையை திருத்தணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அங்கலாய்க்கிற அநேக பெற்றோர் இருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? உங்களால் என்ன முடியுமோ அதை உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்யுங்க, மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். 24 மணி நேரம் நம்முடைய பிள்ளைகளை நம்மளால பார்க்க முடியாது, 24 மணி நேரம் நம்மளோட கண்காணிக்க முடியாது, 24 மணி நேரம் பிள்ளை நமக்குள்ளேயே வச்சிருக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், 24 மணி நேரமும் பாதுகாக்கக்கூடிய கர்த்தருடைய கையில் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து விடலாம். வீட்டை விட்டு போயிட்டா என் பிள்ளை எங்க போறான், யார்கிட்ட பேசுறான் நமக்கு தெரியாது.
ஆனால் இந்த தாய் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். என்னால முடிஞ்சதை என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ண போறேன், செய்ய போகிறேன். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வேதனையோட, ஒரு கஷ்டத்தோடு, இந்த பிள்ளை என்ன பண்றான்னு தெரியலையே, எங்க போறான்னு தெரியலையே, என்ன சூழ்நிலை எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்போடு இருந்து கொண்டு இருக்கேன். பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கவலை உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டியது மட்டும் நீங்க செய்யுங்க, மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நாம என்ன செய்ய முடியும், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைகளை சரியா ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இது உங்களால செய்ய முடியும். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காத்துருங்க. நீங்க ஜெபிக்கிறத உங்க பிள்ளை பார்க்கணும். நீங்க எப்படி பிரச்சனையை கையாளுறீங்கன்னு உங்களுடைய பிள்ளை பார்க்குதோ அப்படிதான் அந்த பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கும். பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நாம சொல்ல, ஆண்டவரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பெற்றோர் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு இந்த செப்டம்பர் மாதம் பாதியில் இருக்கிறோம். இந்த மாதத்திலிருந்து நான் தீர்மானம் பண்றேன், ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் ஒரு வாரம் தவறாம நாங்க தேவ சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமையில உட்கார்ந்துருப்போம். ஒரு வாரம் தவற மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய வார்த்தையினாலே பேசுவதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ அப்படிதான் உங்களுடைய பிள்ளைகளும் நடந்து கொள்வார்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை தான் அவங்க பார்க்குறாங்க. சொல்ல முடியுமா, பெற்றோர் சொல்ல முடியுமா, இந்த வருஷத்துல இந்த 10 மாதங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் தவறாமல் நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். 6 நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. 6 நாட்கள் நமக்கு கொடுத்திருக்கார். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும், அதனால ஞாயிற்றுக்கிழமை நான் வரல. இல்லை, 6 நாள் கொடுத்துருக்காங்கல்ல. அந்த 6 நாட்கள் நீங்கள் உங்களுடைய வேலைகளை சரியா செய்யுங்க. எவ்வளவு நேர்த்தியா செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. எவ்வளவு நேரம் கொடுக்குமோ கொடுங்க. ஒரு நாளை கர்த்தருக்கென்று நீங்கள் ஒதுக்குவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஆலயம் முடிச்சுட்டு போகும்போது பிள்ளைகள் இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க, இன்னைக்கு என்ன வார்த்தை உங்களுக்கு கிடைச்சது? ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரணும், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க, இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும். பிள்ளைகள்கிட்ட எத்தனை பேர் நம்ம கேட்குறோம், என்ன கேட்டீங்க, என்ன கவனிச்சிங்க? இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும்னு தீர்மானம் பண்ணால் நீங்கள் கரெக்டாக கவனிப்பீங்க. ஆமென். இல்லைன்னா பிள்ளைங்க சம்மந்தமெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு என்ன பண்ணிடும், போயிட்டே இருக்கணும். நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு. இந்த காலத்தில் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்களேன், நோட் புக் எடுத்து எழுதுனா பிள்ளை கேட்காம நீ எழுதுறீங்களா, நீங்கள் எழுதுறீங்களா? அப்போது பிள்ளைகளை எழுத வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எழுதணும். நம்ம ஒரு நோட் புக் கொண்டு வரணும். நம்ம அதை குறிப்பெடுக்கணும். நாம சொல்லணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு முன் உதாரணமாக இருந்து ஆக வேண்டும். ஆமென். இந்த நாட்கள் ஒன்று நல்லா கவனிங்க. பின்னாடி பிள்ளைங்க வளர்ந்த பிறகு நம்ம புலம்பி பிரயோஜனம் கிடையாது. என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேன்றான், என் பிள்ளை அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறான், இப்படி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இது ஆரம்ப நாட்களிலிருந்தே நாம் பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. அதே சமயத்தில் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எத்தனை பேர் கேட்குறீங்க, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வேதம் வாசித்தாயா, இன்னைக்கு வேதம் வாசித்தியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியா அப்படின்னு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட கேட்குறான்? எத்தனை பேர் நம்ம கேட்குறோம்? இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். டெய்லி அவங்கள்ட்ட கேட்கணும், அனுதினமும் அவங்கள்ட்ட கேட்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணியாமா? சில நேரத்தில் பிள்ளைங்க கோவப்படுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்டுருக்கிறீங்க, எனக்கு தெரியாத நான் பிள்ளைய விட. இல்லை, பிள்ளை தான், கடைசி வரைக்கும் கேட்கணும். நீ நல்லா ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு வேதம் வாசித்தியா, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறியா அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே. இதுதான் நம்மளால செய்ய முடியும். நிறைய பெற்றோர் அதையே விட்டுட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளை குறித்து நான் புலம்ப மாட்டேன், என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை என் பிள்ளைக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நீங்கள் பிள்ளைகளுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா கூட, ஒரு ஃபோன் வரும்போது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் சேரிங் கிராஸில் இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பிள்ளையுடைய மனதில் என்ன தெரியுமா? பொய் சொல்லுவது தவறு இல்லை என்பது தான் அது பதியும். இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள், என் பிள்ளைக்கு முன்னாடி ஒரு நல்ல சாட்சியாக நான் வாழப்போகிறேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்ல சாட்சி, என்னை பார்த்து என் பிள்ளை என்ன மாதிரி ஒரு விசுவாச வாழ்க்கையிலே வர வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஏன் ஒளிச்சு வச்சாங்க? இந்த பெற்றோர் அந்த பிள்ளையை பார்த்த உடனே யோசித்தாங்க,
இந்த பிள்ளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், என் பிள்ளை, எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் எங்க வேணா பிறந்திருக்கலாம், எந்த குடும்பத்தில் வேணா பிறந்திருக்கலாம். ஆனா எங்க குடும்பத்தில் கொடுத்திருக்கிறார். என்னுடைய கையில என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார் என்றால் என் பிள்ளையை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். சொல்லுங்களேன், என் பிள்ளைகளை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். Every plan of God for my child, for my son, for my daughter has to be fulfilled. என் பிள்ளை குறித்த தேவ திட்டம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும். இதை கர்த்தர் செய்ய வேண்டும். அதற்கு என்னுடைய ஒத்துழைப்பை நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். இதுல சில ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அவங்க அப்படி என்ன சொல்றாங்க, வசனம் என்ன சொல்லுகிறது, ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாம, ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாம. இன்னைக்கு பாருங்க, பள்ளிக்கூடங்களிலே வேறு விதமான காரியங்கள் நடக்கிறது, கல்லூரிகளிலே வேறு விதமான காரியங்கள் நடக்கிறது, பலவிதமான நடனங்கள். அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸில் சினிமா பாட்டு போட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே சினிமா பாட்டு தான் போடுறாங்க. எல்லா பிள்ளைகளும் அதில் டான்ஸ் ஆடுறாங்க. அதில் நம்ம பிள்ளைகளை கூட நம்ம என்ன செய்கிறோம், அனுப்பி வைக்கிறோம். யோசிக்கிறதுல அந்த உணர்வு நமக்கு வர்றதில்ல. இதில் என்ன தவறு என்று கேட்கிற ஒரு மனநிலை பிள்ளைகளுக்குள்ளே வந்துவிட்டது. இன்னைக்கு பெற்றோராகிய நமக்கு இருக்கிற கடமை என்ன தெரியுமா, என் பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையிலே நடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தீர்மானிக்க வேண்டும். அதை நான் செய்ய தீர்மானிக்க, பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளிடத்தில் நீங்கள் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். தினமும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் யோசிங்க, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்னவோ அது நிறைவேறும். ஹல்லேலூயா. நமக்காக தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார்ல, அப்போ நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்பொழுதுமே நம்ம கூட வைக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் நம்ம விட்டு வெளியே அனுப்பணும். கண்டிப்பாக அதை வெளியே அனுப்பி தான் ஆகணும். என் பிள்ளையை நான் வெளியே அனுப்ப வேண்டிய காலத்தில் நான் புலம்பி ஐயோ இந்த பிள்ளை என்ன பண்ணுவான்னு நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிள்ளை கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, என்னால் முடிஞ்சதை நான் செய்திருக்கிறேன். இப்போ கர்த்தருடைய கரத்தில் என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பெற்றோர் எப்போ யோசிப்பாங்க தெரியுமா, ஐயோ இந்த பிள்ளை கீழே போகுது, என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எப்போ அது 12 முடிச்சு போகும்போது தான் யோசிப்பாங்க. இல்லை, நீங்கள் சின்ன வயசுல இருந்தே வசனத்தை அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் விதைத்து அந்த பிள்ளை யார் என்ற அடையாளத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கே போனாலும் சரி இந்த பிள்ளை கர்த்தருக்காக நிற்பா. ஹல்லேலூயா. இந்த தாய் என்ன செய்யறா அப்படின்னா, 3 மாசத்துக்கு அப்புறம் ஒளிச்சு வைக்க முடியல, 3 மாசத்துக்கு மேல அந்த பிள்ளையை பாதுகாக்க முடியல. ஆகையால் என்ன செய்யறாங்க, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். யாத்திராகமம் 2:3 நாம் வாசிக்கிற இந்த வசனத்துல மோசேனுடைய தாய் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நாணல் உள்ள பெட்டி, அப்படின்னா அதுல இதே வார்த்தை தான் நோவாவினுடைய பேழைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. நோவாவினுடைய பேழையிலே விசுவாசித்து உள்ளே போன 8 பேர் காக்கப்பட்டார்கள். இந்த நாணற்பெட்டியில இருந்த மோசே காக்கப்பட்டான். இந்த பெட்டி எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது தேவன் நம்மை பொறுப்பெடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார். பேழைக்கும் கப்பலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பேழைக்கும் கப்பலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கப்பல்ல மாலுமி இருப்பாங்க. கப்பலை எந்த திசையில நடத்தணுன்ற மனிதர்கள் தீர்மானிக்கிறபடி அந்த கப்பலை நடத்துவார்கள். ஆனால் பேழைக்கு மாலுமி இல்லை, கர்த்தர் தான் அதுக்கு மாலுமியா இருந்து கர்த்தர் தான் அதை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த பேழையில் என்ஜின் ரூம் கிடையாது, பேழையில் யார் கிடையாது, அதை ஓட்டுகிறவர் கிடையாது, கர்த்தர் தான் அதை ஓட்டி கொண்டு போகிறார். இங்கே இந்த தாய் என்ன செய்யறாங்கன்னா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தையை பாதுகாத்து, ஒரு காலகட்டம் வரும்பொழுது இதுக்கு மேல இந்த பிள்ளையை என்னால் பாதுகாக்க முடியாதுன்னு தெரியும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெட்டியை செஞ்சு நைல் நதியில ஓரத்தில் வச்சிடறாங்க. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், நான் மனசுல நினைக்கிறது என்னன்னா, அவங்க யோசித்திருப்பாங்க, இங்கேயே இருக்கட்டும் பிள்ளை, நம்ம அப்பப்போ வந்து என்ன செய்யலாம், பிள்ளைய பார்த்துக்கலாம், அது அழும்போது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் நீங்க எப்போ கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் பொறுப்பெடுக்க ஆரம்பிப்பார். Only if you hand it over to him. அவருடைய கரத்தில் கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா வளர்ந்த பிள்ளைகளை அவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, அவங்கள விட்டுறணும், கர்த்தருடைய கரத்தில் விட்டுணும். ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும். நாம் அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த வசனம் அழகாக சொல்லுது, அவள் அந்த ஓரத்திலே அந்த பெட்டியை கொண்டு போய் வச்ச பிறகு இவள் தன்னுடைய வீட்டுக்கு போய் விட்டாள். அந்த பெட்டி யார் பார்த்துட்டு இருந்தா தெரியுமா? அந்த குழந்தையினுடைய தமக்கை, சகோதரி, அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா போயிட்டாங்க. அம்மா நேராக வீட்டுக்கு
போயாச்சு. இப்போ அடுத்து நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனம். இந்த 4 வசனங்களிலே தேவனுடைய கையிலே நம்முடைய காரியங்களை ஒப்புவித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்க எப்போ ஒரு விஷயத்தை கர்த்தருடைய கையில கொடுக்குறீங்களோ, எப்போ ஆண்டவரே இதான் என்னால முடியும், இதுக்கு மேல என்னால முடியாது, நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல எப்போ நம்ம காரியங்களை ஒப்புவிக்கிறோமோ, அதற்கு பிறகு கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த 4 வசனங்களை 4 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இதை நானுமே மனுஷன் நினைச்சா செய்ய முடியாது, கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். நாணல் அப்படின்னு சொல்லும்போது நல்லா பெருசா வளர்ந்துருக்கும் புல்லு. அதன் மத்தியில் இந்த பெட்டி இருக்குது. அவள் கண்கள் அந்த பெட்டியை சரியா பார்த்துச்சு. இதை காட்டினது யாரு? கர்த்தர். காட்டினது யாருங்க? ஹல்லேலூயா. அந்த நாணலுக்குள்ளே இவ்வளோ நாள் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அது மறைஞ்சும் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் கரெக்டாக காட்டுறாரு பாருங்களேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்த்து கர்த்தருக்குள் நடத்துவீர்கள் என்று சொன்னால் எங்கே போனாலும் உங்களுடைய பிள்ளைகள் தனியாக தெரிவாங்க. ஹல்லேலூயா. சரியாக வளர்க்கணும், அவங்களுக்கு வார்த்தையை கொடுக்கணும், அவங்கள சத்தியத்தில் நடத்தணும், அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது போய் அவங்க இடத்துல பேசும்போது அவங்களுடைய மகன் சொல்கிறான், அவங்க அப்பா மேலே அவ்வளவு கோபமும் எரிச்சலும் அவங்க அப்பா மேலே. அவன் சொல்கிறான், எங்கள் அப்பானால தான் என் குடும்பம் இப்படி இருக்குது, எங்கள் அப்பா இப்படி பண்ணார், அப்பா அப்படி பண்ணார் அப்படின்னு பயங்கரமாக அவங்க அப்பாவை அவன் எரிஞ்சு விழுந்ததை நான் பார்த்தேன். குடிக்கிறார் பிரதர், குடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் பேசினதை நான் பார்த்தேன். நான் சொன்னேன், நீ வளர்ந்த ஆளாயிட்ட, உங்கள் அப்பாவை மன்னிச்சு விட்டுரு. இதுக்கு மேலேயும் அவரை குறித்த ஒரு எரிச்சலும் கோபமும் உங்களுக்கு இருந்தா நீ ஒரு நாள் அவர் என்ன செய்தார் அதே தான் நீ செய்வ. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும், விட்டு விட வேண்டியவைகளை விட்டுருங்க, எது தேவையில்லை அதை விட்டுருங்க, ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவருடைய கையில் கொடுத்துருங்க. நம்மளால மாற்ற முடியாததை நீங்க கையில வச்சு நீங்க அழுதுகிட்டே இருக்கிறது என்ன பிரயோஜனம்? கர்த்தரிடத்துல கொடுங்க, கர்த்தர் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் புலம்புறாங்க, ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியல, தாங்க முடியல. இல்லை, ஆண்டவருடைய சொல்லுங்க, உங்க கையில கொடுத்துட்டு ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும், உம்மால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. முதலாவது அந்த நாணற் பெட்டியை அவளுடைய கண்களுக்கு கர்த்தர் காட்டுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, 6வது வசனம். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று அது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். இப்போ அடையாளம் மறைக்கப்படவில்லை, இந்த பிள்ளை எபிரேய பிள்ளை தான். திறந்த உடனே அந்த பிள்ளை அழுது, அதுக்கு என்னங்க வாய்ப்பு இருக்குது? பார்த்த மாத்திரத்தில் அந்த பிள்ளை என்ன செய்யுது? அழுகுது. இதை பார்க்கும்போது கூட இங்கேயும் கர்த்தருடைய கரத்தை என்னால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு தெரியும் தானே, அப்பா தான் கட்டளை போட்டிருக்கிறாரு, இது எபிரேய பிள்ளை, அதுவும் ஆண் பிள்ளை, இது கொல்லப்பட வேண்டிய பிள்ளை அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கர்த்தர் அவருடைய இருதயத்திலே பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளையை சரியாக வளர்த்து கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் யாருடைய இருதயத்தில் பேசணுங்கிற இடத்துல பேசுவார். எவ்வளோ பெரிய ஒரு தயவு மோசே கிடைச்சது பாருங்க. யாருக்குமே நடக்கலைங்க, ஆனால் எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமென். யாருக்கும் வேலை கிடைக்கல, ஆனால் எனக்கு என்ன செஞ்சது? கிடைச்சது. யாருக்கும் தயவு கிடைக்கல, ஆனால் எனக்கு என்ன செஞ்சது? கிடைச்சது. அது காரணம் தெரியும், பெற்றோருடைய விசுவாசம், தாயினுடைய விசுவாசம். அப்படிதான் இங்கே நடக்கிறது. எல்லா பிள்ளைகளும் செத்து போகிறார்கள். ஆனால் மோசேக்கோ கட்டளை பிறப்பித்த ராஜாவினுடைய மகளுடைய கண்களில் என்ன கிடைக்குதுங்க? தயவு கிடைக்கிறது. 3வது வசனம், 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்துல அழைத்து கொண்டு வரட்டுமா? இப்ப அவனுடைய தமக்கை சகோதரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருந்து ஒருவேளை அந்த பிள்ளை பார்வோனுடைய குமாரத்திட்டு நான் எப்படி போய் பேசுறது அப்படின்னு நினைச்சிருந்தா ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனால் தைரியமாய் போய் பேசும்படி கர்த்தர் அங்க தைரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அம்மா போய் சொல்கிறாங்க, நான் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரட்டுமா இந்த பிள்ளையை பால் கொடுத்து நடத்துறதுக்கு? நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா, நீ யாரு, உனக்கு எப்படி தெரியும் இங்கே பிள்ளை இருக்குன்னு? நம்ம 1000 குறுக்கு கேள்வி கேட்போம். ஆனால் இந்த அம்மா ஒன்றுமே கேட்கல பாருங்க, எந்த கேள்வியும் கேட்கவே கிடையாது. போய் அழைத்து கொண்டு வா. அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். இந்த 4 வசனங்களும் எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒரு காரியத்தை ஒப்புவித்தால் கர்த்தர் பொறுப்பெடுத்து அதை நடத்தி முடிப்பார். ஆமென்.
ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அவர் கையில கொடுத்துடணும், அவர் கையில ஒப்பு கொடுத்துடணும். நாமளே இழுத்து பிடிச்சிக்கிட்டு, நாமளே முயற்சி செய்துட்டு, நாமே அழுதுட்டு, நாமே பொழுது, ஆண்டவரை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த விஷயத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த 4 காரியங்களும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. இதை நான் இப்படி சொல்லணும்னு பார்க்குறேன் பாருங்களேன். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபின் நண்பன் எலிப்பாஸ் இதை சொல்லுகிறேன். என்ன சொல்றேன்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சொல்லுங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நல்ல சத்தமாய், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்படின்னா அவர் செய்தா அப்படிதான் இருக்கும். நம்மளால ஆராய்ந்து பார்க்கவே முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. இந்த அம்மா என்ன நினைச்சாங்க தெரியுமா? இந்த பிள்ளை இனி நான் பார்க்க போறதில்லை, இந்த குழந்தைய இனி நான் பார்க்க போறதில்லை. ஆனா கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நிம்மதியா போயிட்டாங்க. ஏன்னா எப்போ கர்த்தருடைய கரத்துல ஒரு காரியத்தை விட்டுட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. கர்த்தாவை நீர் பார்த்து கொள்ளும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் சுகவீனம் ஆறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, ஏது நடக்கும், பயந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பாதுகாத்து, நீர் ஆசீர்வதித்து நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவங்க வெளியே விடும்போது அவங்களுக்கு நம்பிக்கையில் அந்த பிள்ளையை திரும்பி பார்ப்போன்னு. ஆனால் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறதுனால நடந்த காரியம் என்ன? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். இப்போ அடுத்த 3 வருஷங்களுக்கு மோசே தன்னுடைய தாய் வீட்டிலே வளரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சூழ்நிலை எப்படி கர்த்தர் மாற்றார் தெரியுமா? கவனிங்க, இந்த வித்தியாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. 3 மாசம் வரைக்கும் இந்த பிள்ளை சட்டத்துக்கு விரோதமான பிள்ளை. 3 மாசம் வரைக்கும் ராஜாவின் கட்டளைக்கு எதிர்மறையான ஒரு காரியம் இந்த வீட்டிலே நடக்கிறது. பயந்து பயந்து ஒவ்வொரு நாளையும் அவள் கடக்க வேண்டியதாயிற்று. ஆனா கர்த்தருடைய கரத்தில் எப்போ அந்த காரியத்தை கொடுத்துட்டாங்களோ அப்ப நடந்த காரியம் என்ன தெரியுமா? இவன் இப்பொழுது பார்வோனுடைய பிள்ளையாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அம்மா வீட்டில் தான் வளர்றான், சட்டப்பூர்வமான பிள்ளை, அந்த அரசின் பாதுகாப்பு பெற்ற பிள்ளை. அது மட்டுமல்ல, சொந்த தாய்க்கே சம்பளம் கொடுத்து கர்த்தர் வளர்க்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கா சம்பளம் கொடுக்குறாங்களா? அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. இது வரைக்கும் அதுக்கு எந்த அரசு திட்டம் கூட கிடையாது. உங்கள் பிள்ளையை வளர்க்குறதுக்கு இருந்தாங்க மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன். இந்த தாய்க்கு இதுதான் விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஒரு பாரத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குவீங்க, இனி நான் இதை குறித்து கவலைப்பட போவதில்லை. 3வது காரியம், நம்மளுடைய நேரத்திலே நாம் காரியத்தை செய்ய முயற்சிக்காமல் கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருப்போம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. அதனால பெற்றோர் நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு வசனத்துக்குள்ளே வளர்க்கணும் அவ்வளோ வசனத்துக்குள்ளே என்ன செய்யணும்? வளர்க்கணும். சில ஸ்டாண்ட் நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்படி தான் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நினைப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உலகம் குறிவைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உலகம் எழும்பி கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உலகத்தின் திட்டம் அல்ல, மனிதர்களுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டமே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. பெற்றோராகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தவறாமல் செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே தகப்பனை விசேஷமாய் பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கீழ்ப்படியவில்லையே, என் பிள்ளை கஷ்டப்படுதே அப்படின்னு வேதனைப்படுகிற பெற்றோருடைய கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவீராக. உம்முடைய கரத்திலே இந்த காரியங்களை விட்டுவிட கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களில் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.